இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அந்த இதுன்னு தான் போகாமல் கிரகங்கள் ஒரு ஒரு அமைப்பில் ஒரு ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் எப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு கர்ம பலன் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனை கரைக்கக்கூடிய அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய குருவே ராசியை பார்க்குறார். மார்ச் மாதம் எந்த மாற்றமும் இல்லை. சனியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதே மாதிரி ராகு 3லையும் கேது 9லையும் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் எந்த மாற்றமும் இல்லை. மாத கிரகத்தின் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மாதம் ஸ்டார்டிங்கிலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, சூரியன், புதன் இந்த 4 கிரகமும் சேர்ந்து 3லிருந்து குருவின் பார்வை பெறுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுங்கிறவர் யாரு? 9ஆம் வீட்டு அதிபதி. சூரியனுங்கிற பித்ருக்காரனாகவும் வருகிறார், 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வந்து ராகுவோட சேரும் பொழுது இந்த அப்பா விஷயங்கள், தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அது நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ளணும். இப்போ பாருங்க, ராசி அதிபதி ஆகிய குரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம் சூரியன் ராகுவோட சேரும் பொழுது தகப்பனார் விஷயத்துக்கு அவருடைய விஷயத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தோம். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம், நம்மளுடைய தகப்பனார் வகையில் இருக்கக்கூடிய பங்காளிகள், பெரியப்பா, சித்தப்பா அது மாதிரி விஷயத்துலையும் சில பாதிப்புகள் வரலாம். தசாபுக்திகள் ஒரு மாதிரி சுமாரான ஒரு அமைப்பு போகும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் இன்னும் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராசியோட மிகவும் ராஜயோகாதிபதியை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியோட ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயம் அங்கோட சேர்ந்திருக்கிறது தப்பில்லை. பட் இருந்தாலும் செவ்வாய், சூரியன், ராகு சேர்ந்திருக்கிறது ஒரு மிரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து குருவின் பார்வை அதை தணிக்கிறது. ஸோ இளைய சகோதரர் சகோதரிகள் ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடம், தகப்பனார் ஸ்தானம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் 4ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் கொஞ்சம் விவேகமாக, வீரத்தை காட்டிலும் விவேகமும் வேகத்தை காட்டிலும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல அஷ்டாத்திர சனியாக 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து இன்னும் சில டயத்தில் டென்ஷன், அதிகமான வேலை பளு, ஹார்ட் ஏர்ன் மணி, மனசோர்வு, அதிகமான ஒரு எண்ண ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 3ல் இது மாதிரி பாவகங்கள் இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகமாக செய்யாமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. ரொம்ப அவசரப்படாமல், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், என்ன நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் எப்படி ஆகிட்டு இருக்கு, திடீர்னு நம்ம பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் வருது, இது மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகளாக வருதேங்கிறதுனால மனம் துவண்டு போகாமல் ஒன்னொன்னையும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய அணுகக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2026 கண்டிப்பாக வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராசிநாதன் ராசியை பார்ப்பதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மூலமாக கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் தன்மையாகவும் இருந்து சிக்கல்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனே தவிர, அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுக்திகளை நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பொறுத்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் என்னதான் பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறதை பொறுத்து, அதே மாதிரி என்ன தசைகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதர் எப்படி இருக்கிறார், இந்த கோச்சார சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பொது பலனையும் இந்த தசாபுக்திகளிலிருந்து வரக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வரை பிரித்து கொண்டு அதை சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எடுத்து அது மூலமாக நமக்கு தேவையான கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி மூலமாக தேவையான உத்வேகம் பெற்று சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை செய்து பண விரயங்கள், பொருள் விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல்
நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்புகளை நீங்கள் செய்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் நாம் வெற்றி பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன் ஆஃப் த பெரிய ஒரு டேக்அவே ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, தேவையற்ற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி பயந்துக்கிறது, பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பயப்படாமல் உள்ளது உள்ளவாறு புரிந்து கொண்டு நம்ம ரியாலிட்டி என்னங்கிறது தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய 2 மாதம் 3 மாதம் காலங்கள் எது மாதிரி விஷயங்கள் காட்டுகிறது, வாட் இஸ் த லாங் டேர்ம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் 2 இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எது மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம லைஃப் போகுது, எந்த நேரத்தில் மாறலாம், எந்த நேரத்தில் உத்தியோக மாற்றங்கள் நல்லது, எந்த நேரத்தில் கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்த நேரத்தில் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எப்போ சுப விஷய தடைகள் நீங்கும், கடன் எப்போ அடையும், எப்போ ஒரு இடம் வீடு வாங்குவோம், எப்போ வாழ்க்கையில் ஓரளவுக்கு மீண்டு வருவோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தேவையான ஆழமான கேள்விகளுக்கு நம்மளோட இந்திய வேத ஜோதிடம் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கூகுள் மேப் போல்டரை எடுத்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம்ங்கிறதை ஒரு கூகுள் மேப் போல் நம்ம எடுத்து நம்ம செய்வேயானால் அருமையான ஒரு அமைப்பு, தேவையற்ற விரயங்களை, தேவையற்ற பொருள் விரயங்களை, தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய உண்மையான கர்ம வினை என்ன, நமக்கு மிகவும் ஃபார்ச்சுனேட்டான யோகமான துறை என்ன, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஸ்தானபலம் திக்பலம் திக்பலத்தோடு இருக்குது, கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் சப்போர்ட் ஆகுது, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கா, அல்லது டிலேயிங் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, எது மாதிரி ஹேர்டில்ஸ் எதிர்பார்க்கலாம், எப்படி அதை எதிர்கொள்ளலாம், எது மாதிரி பிரச்சனை எது மாதிரி டைரக்ஷனில் வரும், எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நாம் ஒன்றும் நாம் ஒரு கைத்து கோத்த மாறல் வேகம் காட்டிலும் விவேகமாக, அதே மாதிரி வீரத்தை காட்டிலும் நிதானமான ஒரு அமைப்பாக நம்ம செயல்பட்டேயானால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது தேவையற்ற சில விஷயங்கள் செய்வதனால தான் நமக்கு நிறைய பின்தங்கி போய் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் பின்னாடி போன மாதிரி நிறையா ஃபீல் பண்ணியிருப்போம். அது மாதிரி விஷயங்கள்லாம் உனிமேலாவது நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து அது மூலம் தெளிவு பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் கரெக்டான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போய் திட்டமிட்டு செயல்பட்டு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம் பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம்.
அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்பில் ஏதோ ஒரு அசதி இருந்தது, ஏதோ ஒரு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, மரத்துக்கு கீழே படுக்காத பகல் வேளையில், ராத்திரி வேளையில் படுக்காத, காற்று கருப்பு அமுக்கும் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறையா ரிலீஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும். உங்களை ஏதோ வந்து ஒரு ப்ரெஷர் அமுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சஃபகேஷனால் நீங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சஃபகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான நேரம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மார்ச் 11லேருந்து. மார்ச் 14 உங்கள் 4ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாக சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஆரோக்கிய தடுமாற்றம் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து மறுபடியும் வருது. அதனால் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற மாதிரி இருக்கும். இது ஆரோக்கிய தடுமாற்றம்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் ரிவ்யூ செக்கப் பண்ணணும்ல, அந்த செக்கப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போகணும். அதனால் ஆஃபீஸ்க்கு ஒரு 2-3 நாள் போக முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தினால பணப்பற்றாக்குறை ஏற்படுமே அன்றி மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகளை நீங்கள் எடுத்து நடத்தி அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறதுக்கும் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு படிப்பில் ஒரு புதிய சுட்டித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்கள் குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மாத பிற்பகுதியில் அம்மாக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 27 மார்ச்லேருந்து 29 மார்ச் வரைக்கும். இந்த நாட்களில் வந்து சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதம் ஆரம்பத்துலேயுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதாவது மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். மாத கடைசியில் 27 to 29 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால் மாத ஆரம்பத்துலேயும் மாத பிற்பகுதியிலையும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த இஎம்ஐ கட்டிடுறேன் அப்படின்னா அதில் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாத கடைசியிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துர்க்கை வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க
72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் 2 முறையும் கலந்துதான் ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் பரிகாரம் சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமே வெற்றி பெறுவதற்கு அதில் என்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்த்து அதற்குண்டான ஆன்மீக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், மாந்திரீக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் எல்லாமே சொல்லித்தரோம், சொல்லி செயல்படுத்துறோம். இருந்தாலும் இப்போ இந்த மார்ச் மாதத்திற்கு தனுசு ராசிக்கு எப்படி விஷயங்கள் இருக்கு, தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் பொது பலனாக என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 10 கூடிய கிரகம், 11 கூடிய கிரகம், 9 கூடிய கிரகம், 7 கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகமும் 3ஆம் பாவகத்தில் போய் இருக்கிறது. தனுசு ராசிக்கு கும்பத்தில், கும்பம் காற்றடித்தால் குடமும் உருண்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அப்போ கும்பக்காற்று குடம் உருட்டுங்கிற மாதிரி இப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து குடம் உருண்டு போற அளவுக்கு காத்து வேகமா அடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த காத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ மனசை அலைபாய விடக்கூடாது. மனசு அலைபாயுதல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி
அதிகப்படியான அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த மாதம். கூடுதல் சிந்தனை குணத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லு. இப்போ இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா செய்யற வேலையே அதிக பாரமா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலையை பங்கு போட்டுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்க தான் அதை பங்கு போட்டு செய்யணும். இப்போ காலையில நீங்களே ஓவர் ஷிஃப்டா போட்டுக்கிட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி தான் நீங்களே ஓவர் ஷிஃப்டா போட்டு காலையில இருந்து 9 மணி வரைக்கும் 9 மணி இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஓவர்லோட் உங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா செயல்பாடும் உங்களை வந்து பிரித்து விடுவதற்கு, உங்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இல்லை என்ற ஒரு ஏக்கம். அதே மாதிரி குடும்பத்திலையும் அப்படிதான். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதும் நல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. இல்லறமே பார்த்தீங்கன்னா இப்போ கிரகங்கள் போய் எல்லாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல பாவியும், அதாவது சாதகாதிபதியும் பாதகாதிபதி உட்கார்ந்துருக்கனால இல்லறத்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது தாம்பத்தியத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு திருப்தி இல்லாம ஒரு பிரச்சனை இதெல்லாமே வரும். அதனால குடும்பத்துல ஏதாவது ஒரு வழக்கு வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை, இல்ல மனைவி வந்து மாமனார் மாமியார் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வழக்கு வரும். அதாவது வாக்குவாதம், கணவருக்கு உங்களுக்கும் கூட மனைவியுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கருத்து சிந்தனையை ஓட்டி அதனால ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி குடும்பத்தில் சலனங்கள் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை பாதிக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாக்கையும் வாக்கையும் கவனிப்பா வச்சுக்கணும். அதிக வாக்கு தேவையில்லாத வார்த்தைகளை வீசிடக்கூடாது. வார்த்தைகளை வீசி விட்டால் அது வாழ்க்கையை கெடுத்துவிடும். அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்க கவனமா கையாண்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இப்போ வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வெறுமானம் இல்லை, ஆனால் வருமானம் குறைவு. இப்போ எல்லாருக்குமே இப்படித்தானே அப்படின்னா அது நம்ம வந்து பொது பலனா தான் சொல்றோம். ஏன்னா இப்ப இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களுடைய ஜென்மகால ஜாதகத்துல தசாபுத்தி நடத்தி பலமாகவோ ஆட்சி உச்சமாகவோ இருந்தால் அவர்களுக்கு இது ஆப்போசிட்டான பலனா இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில். அப்படிங்கிறப்போ சனி பகவான்னா தடை தாமதம், அது 4ல போய் இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் வித்தை தொழில் வருமானம், வருமானத்துக்கு உண்டான முயற்சி இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் இருக்கும். இந்த சனி பகவானாவே பாரம்னு அர்த்தம். அவர் போய் 4ல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பாரம் இருக்கும், மனசுல ஏதாவது ஒரு கல் வச்ச மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தது இன்னும் உங்க செயல்பாட்டுல ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்காகத்தான் தனுசு ராசிக்கு. அப்போ அந்த மாற்றத்துல உங்களுக்கு ஒரு சீரும் சிறப்புமான அமைப்புல ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார், நன்மையை அனுபவிப்பார். அப்போ அந்த நன்மை நிரந்தரமான நன்மையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த கேள்விக்குறிக்கு எந்த இடத்துல பதில் வரும் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் பதில் வரும். அதன் பிரகாரம் உள்ள அலாசியார். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ற பொது பலன் எல்லாமே உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி தான் சொல்றோம், ஆண் பெண் இருபாலருக்கும். அப்போ குழந்தைகள் அப்படிங்கிறப்ப குழந்தைகள்னால ஏதாவது மருத்துவ செலவு வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. குழந்தைகள் இருந்தாலே செலவு வரும், நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்பு இப்போ படிக்கும் குழந்தைகள் தனுசு ராசியில படிக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்துல வந்து தடை வர மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் எடுத்து படிக்கணும், கவனம் அதிகமாக வேண்டும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு நல்ல கவனம் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பார்கள். அப்போ ஏன்னா வித்தை வித்யா இது எல்லாமே வந்து 4ஆம் பாவம்னு சொல்லுவோம். அப்போ அந்த வித்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறப்பா வரணும்னா அப்போ அந்த 4ஆம் பாவாதிபதி நமக்கு சிறப்பா இருக்கும். 4ஆம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி 7 வந்து தனுசு ராசியை பார்க்கிறார். ஆனா பாதக வீட்டிலிருந்து பார்ப்பதால் சாதகமான காரியங்கள் நமக்கு குறைவாகவே நடக்கும். குரு பார்வை குற்றத்தை குறைக்கும், ஏற்றத்தை தடுக்கும். அப்போ நாம தான் வந்து கவனமாக இருந்து செயல்படணும். இந்த கவனம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்களா. அப்போ 7ஆம் இடத்துல பாதக வீட்டுலவே குரு பகவான் இருக்கார் மார்ச் மாசத்துல. அந்த 7 கூடயும் போயிட்டு குருவோட பார்வையிலே இருக்கார் புதன் பகவான்.
அப்ப பாதகாதிபதியே குரு பார்க்கிறாரு. அப்படிங்கிறப்போ நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்கள் வந்து ஏதாவது இப்போ அந்த இடத்துல போய் பணம் போடலாம், இந்த இடத்துல போய் பணம் போடலாம், அங்க ஒரு இடத்த வாங்கிடலாம், இல்ல அந்த வண்டி வாங்கி வித்துடலாம், இதை செஞ்சிடலாம், நீ ஏதாவது கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு வந்து போடு, இல்லைன்னா நீ வா நம்ம பார்ட்னரா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும். அப்ப அந்த பார்ட்னர் அமைப்புங்கிறது வந்து இந்த மாசம் முடிவெடுக்க வேண்டாம், உங்க சுயஜாதக பிரகாரம் பார்த்து முடிவெடுத்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய ஏதாவது இப்போ குடும்ப வழக்கு அப்படின்னு ஏதாவது இப்ப நடந்து கொண்டு இருந்தால் அந்த குடும்ப வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். கோர்ட்ல ஏதாவது கேஸ் நடந்தா அந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். தொழில்ல வந்து ஏதாவது பிரிச்சுட்டு வந்துடலாம், தொழிலை மாத்தலாம், இடம் மாறி போயிடலாம், வீடு மாறி போயிடலாம், இல்ல டெய்லி தூரமா போற மாதிரி வேற வேலையை மாத்திடலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல காலம் வரப்போகுது. அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல காலம். அப்போ உங்களுடைய இந்த பாதிப்பு கம்மியாக இருக்கு, என்ன தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருநாத சுவாமி அப்படிங்கிறது, பெரிய சுவாமி, குருநாத சுவாமி, ஐயா சாமி, இந்த மாதிரி பெயர் உள்ள தெய்வங்களை எல்லாம் கும்பிடலாம். குருநாத சாமி, பெரிய சாமி, ஐயா சாமி, இந்த மாதிரி வரக்கூடிய தெய்வங்களை கும்பிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இட்லி தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பு. இட்லி, அந்த இட்லியை தானமா கொடுக்குறப்ப உங்க மனசுல வந்து பல பாரங்கள் கம்மியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். இட்லி, சாம்பார், சட்னி, ஒரு தண்ணி பாட்டில், முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஒரு 2-3 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க முடியும்னால அந்த 2-3 பேர்த்துக்கு பண்ணுங்க. உங்கள் நிலைமை வறுமை என்றாலும் நீங்க அந்த வறுமையை கடைபிடித்து பொறுமையாக செயல்பட்டு இந்த விஷயத்தை 100 பேருக்கு இந்த தானம் செய்யும் பொழுது, இந்த தானம் உங்கள் நிதானத்திலும் சூதானத்திலும் கலந்து உங்களை வந்து ஒரு வெகுமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றும். உங்களுடைய தடுமாற்றத்தை போக்கும். அப்போ இந்த விஷயத்தை பண்ணி நீங்க வெற்றி பெறலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், நேரடியா தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், பாலக்காடு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் 2 முறைப்படியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லப்படுகிறது. அந்த பலன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயு பிராணன் அவயோகி யோகி வைநாசிகம் முடக்கு எல்லா விஷயத்தையும் கலந்து எந்த விஷயத்துல உங்க ஜாதகத்தை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாக்குறோம். ஏன்னா வீட்டுல வந்து ஒரு கிரகம் முக்கியமா, கிரகம் முக்கியமான, கிரகங்கிறது நவகிரகம், கிரகங்கிறது வீடு. அப்போ இது ரெண்டுல எது செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடுங்கிற கிரகத்தை கூட கிரகம் தான் செயல்படுத்துது, நவகிரகம் தான். அப்ப இந்த நவகிரகம் எப்படி உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நாம உங்கள் ஜாதகத்தில் துல்லியமாக பார்க்க முடியும். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும். கும்ப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா பல குழப்பங்களை கடந்து தெளிந்த நீராக மாற்றக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ராசிலேயே வந்து 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அதுல உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, அதாவது 2, 3, 4, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறது கும்பராசிலேயே.
அப்போ உங்க ராசிக்கு அதிபதி போய் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல போய் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆரம்ப வருமானம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த 3ஆம் அதிபதி வந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. சகோதர சகோதரி சபர குடும்ப விஷயம். அதே போல தந்தை ஸ்தானாதிபதிங்கிற சூரியனும் போய் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து ராகுவுடைய பயங்கர பிடியில் இருக்கிறார். அதனால தந்தை மகன் மகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை எல்லாமே வந்து நம்ம கலந்து எடுத்து செயல்படுத்தி வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய மனசுல வந்து பெரிய விஷயத்த தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்போம் இப்போ நம்ம. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புல ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஏதாவது ஒரு உத்தியோகத்தை வாங்கியே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் மகனோ மகளையோ எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம பிடிக்க வச்சே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு நல்ல வருமானம் வர்றதுக்காக தொழிலை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு காத்திருப்பாங்க. நல்ல நண்பர்கள் வரணும், இல்லைன்னா என் நண்பனை எப்படியாவது நான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமை நிறைய இப்போ மனசை போட்டு எல்லா சிந்தனைகளையும் தர்ம சிந்தனைகள் நற்சிந்தனைகள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில பாரங்களை அதிகமாக ஓவர்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அப்போ இந்த விஷயத்துக்காக வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க. அதாவது நிறைய செயல்பாடு எங்கெங்க என்னென்ன விஷயம் கிடைக்குன்னு தேடி அதுக்கு உண்டான ஓட்டத்திலேயே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய ராசி, உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கும்பம் தான் கலசம், கலசம் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துல இருக்கும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்கிற கோவில் கோபுரத்துக்கே போய் உக்காந்துருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து ஒரு இருளாக இருந்து அவருடைய நட்சத்திரத்துல இப்ப பவரா பயணிக்க போகிறார். சதயத்துக்கே போயிட்டு பவரா பயணிக்க போகிறார். அப்ப என்னன்னா கொஞ்சம் ஓவர்லோடு மேல ஏறி உட்காந்து யாரும் நம்மளை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளா இல்ல போய் ஒரு சில விஷயத்துல சிக்கிக்குவோம். இப்போ ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா வீடு வாங்கலான்ட்டு போனா அது ஒரு 70 லட்சம் ரூபாயா வாங்கிடுவாங்க. 40 லட்சம் ரூபாய் வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு மீண்டும் ஒரு 20 லட்சம் வீட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆசை அப்படிங்கிறது பேராசை. பொதுவாகவே கும்பராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகாதிபதி வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதிங்கிறவரே போயிருக்கார். 3க்கும் உங்களுக்கு 10க்கும் உடையவரே போய் இருக்காரு. அப்ப என்ன ஆகுன்னா நம்ம முயற்சி அந்த ஜீவனம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இப்போ ஏன் இந்த நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து வரக்கூடியதுதான் கும்பராசிக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோல்வி வரும். ஆனா இந்த எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டும் கலந்து இருக்கும். அவங்களுக்கு தகுந்த வெற்றி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த தோல்வி இருக்கும். இதுல நிரந்தர வெற்றி பெறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, நிரந்தர தோல்வியாவே இருக்குமாங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுல இல்லை. ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு நல்லது வரும். நீங்க வந்து இப்போ ரெண்டையுமே கலந்து ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க சிறப்பான வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு முதிர்ச்சி வரப்போகிறது. அனுபவத்தால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு உத்தியோக சூழ்நிலை வெளியூர் உள்ளூர் இடமாற்றத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதுக்கு புது வரவு, புதுமணம் புது வரவு, திருமணம் மறுமணம் எல்லாத்துக்கும் உண்டான சூழ்நிலை இப்ப நடக்க போகுது. அதே போல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்துல புதுசா ஒரு ஃபேன் ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு சேலையாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு கும்பராசிக்கு. புதிய உடுவடைகள், புதிய காலனி, புதிய
கையணி அப்படின்னு சொல்ற மாதிரி அணிகலன்கள் ஏதாவது ஒண்ணு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள்னு சொல்லக்கூடிய காரியத்துல போய் பங்கெடுக்கிறது, இல்ல சில சமயம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தா சம்பவிக்கிறது, நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பொது பலன் தான். அப்போ செயல்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தான் தெரியுது இந்த மாசம். அவங்க சுயஜாதகத்திலேயே அந்த பலம் இருக்குதா? ஏன்னா பாத்தீங்கன்னா, சுயஜாதக பிரகாரம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கோச்சாரத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகம் சுயஜாதகத்துல வந்து நீச்ச பங்கத்துல, அதாவது பாவகத்தாரியில் இருக்கலாம், சகட யோகத்துல இருக்கா, சசயோகத்துல இருக்கா. ஆஹ் அது அப்படி இருந்தா பாத்தீங்கன்னா, இந்த யோகங்கள் நல்ல பாக்கியங்கள் எல்லாம் தடைபடும். அதே இப்போ நம்ம ஜனநல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இப்போ கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கலாம், விபரீத ராஜயோகத்துல இருக்கலாம், இல்ல ராஜ யோகத்துல இருக்கலாம். அப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா அவங்களை எல்லாம் தூக்கி படிப்படியா ஏணிப்படியில ஏத்துன மாதிரி இருக்கு. இது எந்த மாதிரி இருக்கிறது பொதுவா நமக்கு தெரியாது இல்ல. அதனால நம்ம பொது பலன் சொல்றப்போ ரெண்டையுமே சொல்றோம். நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அப்போ அவங்க சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ அதே போல உங்களுடைய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபுர தரிசனம் உங்களுக்கு சிறப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பு. கோபுரத்தை எங்க கண்டாலும் விழுந்து கும்பிட்டுங்க. கோபுரத்தை ஒரு எந்த கோவில் கோபுரமா இருந்தாலும் சரி, ஒரு கோபுரத்தை வந்து பாக்கெட்ல வச்சுக்கங்க. இப்போ கும்பராசிங்கிறது சனி பகவானுடைய ராசி, அந்த பகவானே இப்போ 2ல இருக்காரு அப்படிங்கிறப்போ கல்லழகர் கோபுரம், கல்லழகர் கோயில் கோபுரம், ஆண்டாள் கோவில் கோபுரம், இதெல்லாம் வந்து நீங்க பாக்கெட்ல லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த கோபுரத்தை வந்து லேமினேஷன் பண்ணி பண்ணி நிறைய பேத்துக்கு தானமா கொடுக்கலாம். அது உங்களுக்கு உயர்வை தரும். ஏன்னா கும்பம் மேக்சிமம் கூட்டம் இருக்கிற பக்கம் தான் இருக்கு, இல்லைன்னா கும்பம் இருக்கிற பக்கம் கூட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடந்தா நிறைய கூட்டம் போகுது இல்லை, அதுக்காகத்தான் சொல்றது. அதே மாதிரி உங்கள் வழிபாடு பாத்தீங்கன்னா, கோபுரம் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம். ராமபிரான், அதாவது பெருமாள் கோவிலுக்கு போகலாம், சிவன் கோவிலுக்கு போகலாம். கொஞ்சம் உங்களை கடந்து ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து நல்ல, ஏன்னா இப்போ மேக்சிமம் உங்க ராசி வந்து 110வது கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 110 கிலோமீட்டர் கடந்துடணும், 120 130 போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி போய் ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்.